11வது கேள்வி. A, B என்பன முறையே I1, I2 மின்னோட்டங்களுக்காகவும் சமாந்தர முடிவில் நீள கடத்திகளாகும். இவற்றில் ஏயின் ஓரளவு நீளத்தில் தொழிற்படும் திசையினது பருமனும் திசையின் முறையே. இது வந்துட்டு ஏ, இது வந்துட்டு பி. ஏன் மீது தொழிற்படும் காந்த திசையில பருமன் தான் கேள். இப்ப மின்னோட்டம் வந்துட்டு மேல் நோக்கிய திசையில போகுது ஐவன். இந்த கடத்தி மீது ஏக்கரையில உருவாக்கப்படுற காந்த பாயாடத்தில திசை. இந்த திசையை கண்டுபிடிக்கிறது நாம என்ன யூஸ் பண்ணணும்? இந்த பாத்தீங்கன்னா இந்த வழக்கை இந்த வீதி தான் யூஸ் பண்ணணும். அப்ப இப்ப மின்னோட்டம் போற திசையில நம்ம பெருவிரலை வச்சு இப்ப நம்மளோட மற்ற 4 விரலும் உள்ளங்கையை நோக்கி வார திசையை பார்க்கணும். இப்படி மேல் நோக்கி எடுத்தோம்னா உள்ளங்கையை பார்த்தா என்ன வரும்? இந்த தளத்துக்கு வழி நோக்கி வார மாதிரி. சோ இந்த பியால ஏ மீது உருவாக்கப்படுற காந்த பாயாடத்தில திசை வந்துட்டு வழி நோக்கியதாக காணப்படும். சரியா? இதோட திசையை பார்ப்போம். திசையை பார்க்கறதுக்கு நாம என்ன விதி யூஸ் பண்ணணும்? வடக்கை விதி யூஸ் பண்ணணும். வடக்கை விதியை யூஸ் பண்றோம். இப்ப இது வந்துட்டு FBI ஃப்ளெமிங்கின் வடக்கை விதியில எஃப் வந்துட்டு விசை, பி வந்துட்டு காந்த பாயாடத்தி, ஐ வந்துட்டு மின்னோட்டம். இப்ப காந்த பாயாடத்தி வந்துட்டு எங்க இருக்கு? இஞ்சால திசையில் இருக்கு. மின்னோட்டம் வந்துட்டு மேல் நோக்கிய திசையில் இருக்கு. சோ விசை வந்துட்டு பக்கவாட்டுல உள்நோக்கி தொழிற்படும். சோ விசை தொழிற்படுறது இஞ்சால திசையில் இருக்கு. இப்ப இந்த காந்த விசை வந்துட்டு தாக்கமருதாக்க விசை தானே. சோ இது இஞ்சால திசையில் தொழிற்படுத்தா பி மீது தொழிற்படும் விசைகள் அதே பருமனாக எதிர் திசையில காணப்படும். இப்ப நம்ம விசையில பருமனை காணுமா? இப்ப நமக்கு தெரியுங்க என்ன சமன்பாடு? முடிவில கடத்தியால உருவாக்கப்படுற காந்த பாயாடத்துக்கு சமன்பாடு வந்துட்டு பி சமன் மியூ நாட் ஐ இன்டு 2πr. இதுக்கு இடைப்பட்ட தூரம் வந்துட்டு ஆர் 2πr. இப்ப நமக்கு தேவையான காந்த பாயாடத்தி என்ன? ஏடையா பிடையா? இவட செய்யறது பியால ஏற்படுத்தப்படுற காந்த பாயாடத்தி. அப்ப இவடத்தை நாம போட வேண்டிய மின்னோட்டம் வந்துட்டு I2. அப்ப பிபி சமன் மியூ நாட் I2 இன்டு 2πr. இப்ப விசைக்கு சமன்பாடு F சமன் BIL பில் என்று எழுதலாம். சொல்றோம் F சமன் BIL. இப்ப B நமக்கு தெரியும் மியூ நாட் I2 இன்டு 2πr. இங்க இருக்கிற I வந்துட்டு அந்த மின்னோட்டம் ஓடுகின்ற உடல்ல மின்னோட்டம் தான். நம்ம அந்த விசை எதன் மீது தொழிற்பட போதுன்ற ஒரு உடல் எடுப்போம் தானே, அந்த உடலினோட பாய மின்னோட்டம் தான் நாம் இவட தெரியும். இஞ்ச அழுகுறது அந்த காந்த பாய அடர்த்தியை உண்டாக்குற இந்த கடத்திய மின்னோட்டம் தான் போடணும். அதை கன்ஃபியூஸ் ஆக தேவை. இங்க என்ன வரும்? ஐக்கு பதிலாக இஞ்சு I1 வர எல் வந்துட்டு என்ன இஞ்சு சாரி எல் வந்துட்டு நம்ம கருதுற நீளத்துல கருதுற கடத்திட நீளம். நம்ம இப்ப இல்லைன்னு இருக்கோம் சும்மா. கேள்வி என்ன? விசையா அழகு நீளத்தில் தொழிற்படும் விஷயம். கேள்வியை வாசிச்சீங்கன்னா அழகு நீளத்தில் தொழிற்படும் விஷயம் தான் கேட்டிருக்கு. சோ நமக்கு தேவை FOL. FOL நடத்த வேண்டாம், வரும் மியூ நாட் I1 I2 2πr. திசை வந்துட்டு இஞ்சால திசையாக காணப்படும். சோ ஆன்சர் வந்துட்டு 2. 12வது கேள்வி பார்ப்போம். வழியில் விழும் கோல மலை துளி ஒன்றின் முடிவு வேகம் V0 ஆகும். தொடர்படத்தி டியும் அதே ஆரையும் உடைய திண்ம கோலம் ஒன்றின் வழியிலான முடிவு வேகம் கேட்டி வழியின் தொடர்படத்தி D0 ஆகும். முடிவு வேக சமன்பாடு என்ன? முதலாவது V சமன் 2 R வர்க்கம் G 9 நீட்டா ρ1 மைனஸ் ρ2. சரியா? இப்ப இதுல வந்துட்டு என்ன வந்துருக்கு? அதே ஆரையங்கள் தான் இருக்கு. அப்ப அதே ஆரையங்கத்தால இதை நாம மாறியங்களாம். அதே போல ஜியும் மாறி, அதே போல இப்ப இது எதனூடாக விழுது? வழிதான், வழியினூடாக தான் விழுது. சோ விழுகின்ற ஊடகமும் மாறவில்லை எங்களுக்காக இந்த நீட்டாவும் மாறி.
அதே போல இந்த 2 மாதிரி தான். ஸோ நம்ம நேர்வீத சம தொடர்படுத்தமாண்டா வி நேர்வீத சமன் ρ1 மைனஸ் ρ2 வந்து இந்த தொடர் விவஸ்துகள் வழியில் விழும் கோலமலை துளியோடு முடிவு வேகம் வி நோட்டா. கோலமலை துளி மலைத்துளி என்ன நீராதான. இப்ப நாம என்ன எடுக்கணும், இப்ப நீருக்கும் வலிக்கும் பார்க்கணும். அந்த முடிவு வந்துட்டு வி நோட் வந்து வி நோட் நேர்வீத சமன் நீர் நடத்திய நாம ρ1 எழுதுவோம் ρ மைனஸ் ρ2. அதாவது ρ2 வந்துட்டு என்ன வழி நடத்தி. வழி நடத்திக்கு என்ன வரும், தொடர்படுத்தி சந்திக்கான் டி நோட் சந்திக்கான். ஸோ டி நோட் தர ρ1 வரும். ரைட்டா? ஸோ இதை நம்ம இந்த ரோவை பொதுவாக எடுக்க வேண்டாம். வி நோட் நேர்வீத சமன் ρ1 மைனஸ் டி நோட் வரும். அதே போல திண்ம கோலத்துக்கு எடுப்போமா. திண்ம கோலத்துக்கு எப்படி வரும், வி நேர்வீத சமன் டி ரோ மைனஸ் டி நோட் ரோ. இங்க வந்துட்டு நம்ம ரோ வெளியாக எடுப்போம். அதே ரோ டி மைனஸ் டி. சரியா? இது வந்துட்டு முதலாவது சமன்பாடு, இது 2வது சமன்பாடு. ஒன்றால் பிரிச்சுக்கண்டா ஆன்சர் வரும். வி நோட்டிங் வி சமம் ரோ 1 மைனஸ் டி நோட், அதுக்கு ரோ டி மைனஸ் டி நோட். ரோ வெட்டுப்பட்டு வி சமன் வி நோட் டி மைனஸ் டி நோட், அதுக்கு 1 மைனஸ் டி நோட். ஸோ ஆன்சர் வந்துட்டு 2வது. 13வது வழியை பார்ப்போம். சீரான உருளை பாத்திரம் ஒன்று கனவளவு விரிகை திறன் காமாயுடைய திரவம் ஒன்றால் H0 உயரத்திற்கு நிரப்பப்பட்டுள்ளது. உருளை திரவியத்தின் ஏக பரிமாண விரிகை திறன் அல்பா ஆகும். இத்தொகுதியின் வெப்பநிலையை தீட்டாயினால் அதிகரிக்கப்படும் போது திரவ மட்டத்தினது புதிய உயரம் எச்சினை தருது. எச்சினை தருவது என்னையா? ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரம் ஒண்டி, அதுல நீர் வந்துட்டு H0 உயரத்துக்கு நிரப்பப்பட்டு, இப்ப தீட்டா அப்பாயால வெப்பநிலை உயர்த்தப்படும் போது புதிய உயரம் எச்சக்கு தான். சரியா? இதுக்கு ஐடியா என்னன்னா, நம்ம கனவளவு விரிகை ஐடியா தான் யூஸ் பண்ணணும். சரியா? இப்ப நாங்க இதுல குறுக்குவெட்டு பரப்பளவு ஏ நோட் அந்த ரூபம். இப்ப வெப்பநிலை அதிகரிச்சா குறுக்குவெட்டு பரப்பளவு விரிவடைந்தாரு. சோ இவடத்து ஏ நோட்டா, இதுவும் ஏ நோட்டா இருக்குமா? ஏ நோட்டா இருக்க கட்டாயம் ஏ நோட்டை விட கூடிய பெருமானமான இருக்கு. அதை நான் A1 என்று. சரியா? இப்ப இந்த சந்தர்ப்பத்துல இந்த நீர்ற மொத்த கனவளவு வேணும். இந்த நீர்ற கனவளவு வந்துட்டு ஏ நோட், அதாவது ஆரம்ப கனவளவு வி நோட் சமன் ஏ நோட் H நோட். இப்ப புதிய கனவளவு சமன்பாடு என்ன, V1 சமன் ஏ நோட் H நோட் 1 பிளஸ் காமா டி. இது வந்துட்டு கனவளவு விரைவு தொடர்பான சமன்பாடு. இன்னொரு சமன்பாடு எடுக்கலாம். என்னன்னா, இந்த பாத்திரத்தில விரிவு சார்ந்த ஒரு சமன்பாடு. இப்ப A1 சமன்பாடு விரிவடைந்த இந்த A1 சமன்பாடு வந்து A1 சமன் ஏ நோட் 1 பிளஸ் 2 அல்பா. ஏக பரிமாண விரிகை திறன்டா அல்பா, பரப்பு விரிகை திறன்டா 2 அல்பா, கனவளவு விரிகை திறன்டா 3 அல்பா. ஞாபகம் தெரியுங்களா? இதுதான் ஞாபகம் தெரியும். இவடத்தான் 2 அல்பா வரப்போகுது. இப்ப இந்த கனவளவு, அதாவது விரிவடைந்ததுக்கு குறைவான கனவளவு தான் இது. இதே கனவளவு தான் இங்கே வீங்க போதும். அதனால் இந்த பாத்திரத்தில பரமானங்கள் சார்பாக எடுக்க போறோம். இப்ப வரும் என்ன, V1 சமன் A1 டிஸ்டன்ட் வரும். A1 வந்துட்டு என்ன, A நோட் 1 பிளஸ் 2 அல்பா H வரும். இதை எங்கேயும் சமப்படுத்தலாம். நமக்கு ஆன்சர் வந்துடும். இது என்ன வரும், A நோட் H நோட் 1 பிளஸ் காமா தீட்டா சமன் A நோட் 1 பிளஸ் 2 அல்பா H. A நோட்டும் மட்டுப்பட்டு H சமன் H நோட் 1 பிளஸ் காமா தீட்டா, அதுக்கு 1 பிளஸ் 2 அல்பா. ஆன்சர் வந்துட்டு 3வது. 14வது பாருங்க. பின்வரும் சுற்றில் A, B இடையிலான சமவெளி தடையை கணிக்கிறோம். சுற்று நகர்வு
இதை ஃபர்ஸ்ட்டுக்கு நாம எதை சிம்பிளிஃபை பண்ணலாம்னு பார்ப்போம். இந்த ரெண்டு தடையும் சமாந்தரமாக தானே காணப்படுது. ஸோ அது சமாந்தரமாக இருக்கலாம். r/2 வந்து வருது. 6 மாறும் சமாந்தரமாக இருக்குதுன்னா r/2 வந்து வருது. அதே போல இந்த ரெண்டு தடையும் பாருங்க, இங்கேயும் ஒரே அழுத்தத்திற்கு அணிக்கு, இங்கேயும் ஒரே அழுத்தத்திற்கு அணிக்கு. ஸோ இந்த ரெண்டு தடையும் சமாந்தரமாக தான் காணப்படுது. அப்போ இது ரெண்டும் r/2 தான் காணப்படுது. நமக்கு சிறுவம். அதே போல இன்னொன்று நம்ம எடுக்கலாம் பாருங்க. இந்த புள்ளியில் இருக்கிறது நம்ம v என்று எடுத்தோம்னா இதுவும் v ஆக தான் காணப்படும். அதே நேரம் இதுவும் v ஆக தான் காணப்படும். அப்போ இந்த தடைக்கு குறுக்கே அழுத்த வேறுபாடு இருக்காது, அழுத்த வேறுபாடு காணப்படாது. அப்போ இந்த தடையை நாம் கேன்சல் பண்ணலாம். இப்போ நாம் புறவார சுற்று தருவோம். இதுதான் விளைவு சொத்து. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அதாவது இந்த புள்ளியில் இருக்கிற அழுத்தமும் இந்த புள்ளியில் இருக்கிற அழுத்தமும் சமம் தானே. அதாவது இந்த பிஎன் இங்கே பிஎன் வரும், இங்கே 0 என்று எடுத்துப்பட இங்கே 0. அப்போ ரெண்டும் ஒன்று சமாந்தரமாக காணப்படுது. ஸோ இது வந்துட்டு r/4 வருது. சரி, r/4 வருது. அப்போ இதை நம்ம சுருக்கினோம்டா அடுத்த r/4 வரும், அடுத்த r வரும். ஏன் ஒரே அழுத்த வேறுபாடு இருக்கு. அப்போ இப்போ r/4 r ஒன்று வந்து சமாந்தரம். அப்போ சுருக்கமாக இருந்தோம்னா இது r/4, இது r. இந்த சமவெளி தடைகள்ல சரி என்ன 1 r1 சமம் 4 r சமம் 1 r 5 r. ஸோ r1 சமம் r5 வந்து சொல்லுங்களா. ஸோ ஆன்சர் வந்துட்டு 4. ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம சிம்பிளிஃபை பண்ணிட்டு போவோம். இப்போ ஃபஸ்ட்டுக்கு எது சமாந்தரமாக இருக்குன்னு பார்க்கணும், அதுக்கப்புறம் எது கேன்சல் ஆக மட்டும் பார்க்கணும். அப்போ எளிய வடிவத்தில் அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் போனீங்கன்னா ஆன்சர் ஈஸியாக வந்து 15வது கேள்வியை பார்ப்போம். பி வலுவுடைய ஒளிமுதலானது 10 பி வலுவுடைய ஒளிமுதல் ஒன்றினால் பிரதியிடப்பட்டு அவதானிக்கும் முதலுக்கும் இடையிலான தூரம் 10 மடங்காக்கப்பட்டது. சரி, அவதானிக்கும் நேரம் ஒளிச்செறிவு மட்டத்திலான மாற்றம். இப்போ செறிவுக்கு சமன்பாடு என்ன? வலுவின் கீழ் பரப்பளவு. நம்ம ஒரு புள்ளி ஒளிமுதலையும் கோள மேற்பரப்பையும் கருதினோம்னா வலுவின் கீழ் 4πr வரைக்கும் மட்டும் வரும். என்ன செய்ய போறாங்கன்னா ஆரம்பத்தில் பி இருந்ததை 10 பியாக மாற்ற போறாங்க. அதே நேரம் தூரத்தை வந்துட்டு 10 மடங்காக போறாங்க. தூரம் வந்துட்டு 10 மடங்காக்கப்பட்டுச்சுன்னா வர்க்கத்திற்குள்ள இருக்குதுங்கிறதால 4π தர 100 r வர்க்கம் வந்து வரும். ஏன் 10 r இந்த வர்க்கம் வேணும், 100 r வர்க்கம் தானே. ஸோ 100 r வர்க்கம் வந்து வரும். இப்போ தேவையை நாம் கழிக்கணும்னா பிக்கு 10 தர 4π r வர்க்கம் வந்து வரும். ஆரம்பத்தில் இருந்த செறிவு நம்ம I0 என்று கருதினோம்னா இப்போ வர செறிவு வந்துட்டு I1 காணப்படும். சரியா? இப்போ செறிவுக்கு இடையிலான மாற்றத்தை பார்ப்போம். I0 I1 சமம் சுருக்கிங்கன்னா இதை 1 10 மடங்கு தான் இருக்கும். அப்போ 1 10 வரும். அதாவது இப்போ செறிவு வந்துட்டு 10 மடங்காக குறையும். இப்போ செறிவு வந்துட்டு 10 மடங்காக குறையும். இது எப்படி நாம் எழுதலாம்? 10 சய 1 எழுதலாம். இது 10 சய 1 எனக்கு வருது. ஸோ ஒரு ஷார்ட் மெத்தட் ஒன்று சொல்லி தரணும் உங்களுக்கு. இந்த விகிதத்தில் 10 எத்தனை மடங்கள் ஒன்று வருங்க, அதை நீங்கள் 10ஆல் பெருக்கினீங்கன்னா வாரது வந்துட்டு ஒளிச்செறிவு மட்டத்திற்கு இடையிலான மாற்றமாக காணப்படும். ரைட்டா? இப்போ எவ்வளோ -1 தானே வருது. இப்போ -1 10 வந்துட்டு -10 வருது. உதாரணத்துக்கு இது 10 ஆகவும் இது 1 ஆகவும் வந்துச்சுன்னா இப்படி வந்துச்சுன்னா என்ன வரும்? 10 100ஆம் அடுக்கு. அப்போ மாற்றம் வந்துட்டு 10 டெசிபிள் வரும். இவ்வளோ தசம் 5 வந்துச்சுன்னா என்ன? தசம் 5 தர 10 5 டெசிபிள் வரும். இல்லைங்களா? ஸோ இதுக்கேற்ற மாதிரி மாறுபடும். ஸோ 10 சய 1ங்கிறதால
10 எழுவர். ஓகே, அதில் பாருங்க, ஓய்வில் இருந்து ஆரம்பிக்கும் கார் ஒன்றின் வேக நேர வரைவு அருகே காட்டப்பட்டுள்ளது. அதனை ஒத்த இடப்பெயர்ச்சி நேர வரைவை வகை குறிப்பது. வேக நேர வரைவு வந்துட்டு இவ்வாறு தரப்பட்டி, இது ஒரு கிடை கோடு. வேக நேர வரைவிலிருந்து இடப்பெயர்ச்சி நேர வரைவு எடுக்கலாம். இடப்பெயர்ச்சி நேர வரைவிட எந்த கணியம் வேகத்தை தரும் அந்த பார்த்தீங்கன்னா படித்திருந்தா வேகத்தை தரும். அந்த வரைவில் பாருங்க, அந்த டி, அதாவது டி சமன் 0 டி சமன் டி டேஷ் வரைக்கும் வேகம் என்ன அதிகரிக்கும். ஸோ வேகம் அதிகரிச்சுன்னா இடப்பெயர்ச்சி நேர வரைவிட படித்திறனும் அதிகரிக்கணும். அதே போல் டி டேஷ்லேருந்து 2t டேஷ் வரைக்கும் மாறாமல். அப்போ இடப்பெயர்ச்சி நேர வரைவிட படித்திறனும் மாறாமல் இருக்கணும், ஒரு நேர்கோடாக இருக்கணும். அதே போல் 2t டேஷ்லேருந்து 3t டேஷ் வரைக்கும் வேகம் குறையுது, அப்போ படித்திறனும் குறையுது, படித்திறனும் குறையும். ஸோ வரைவு எப்படி கொள்ள இவ்விடத்தை கிடையாக வருமா, இவ்விடத்தை படித்திறன் 0. ஏன் வேக நேர வரைவில் அந்த வரைவு இவ்விடத்தை முடியுது, v சமன் 0 முடியுது. இப்போ படித்திறன் வந்துட்டு 0 இருக்கணும், படித்திறன் 0 இருக்கணும்னா இது கிடையாக வரும். எஸ், ஆன்சர் வந்துட்டு 4. ஓகே, 17வது கேள்வி பாருங்க. a, b எனும் இரு ஒருமைய கோள ஓடுகள் முறையே 2r, r ஆரைகளையும் -q, +3q ஏற்றத்தையும் கொண்டுள்ளன. ஒரு கடத்தியால் a, b என்பன இணைக்கப்பட்டால் a, b ஆகியவற்றில் இருக்கும் ஏற்றங்கள் முறையே. இது ஆறாம், சின்ன கோளம் ஆர், பெரிய கோளம் 2r. இது வந்துட்டு a, இது b, -q +3q. என்ன செய்ய போறாங்கன்னா, ஒரு கடத்தியால் ரெண்டையும் இணைக்க போறாங்க. உங்களுக்கு தெரியும், 2 பொருட்களை ஒரு கடத்தியால் இணைச்சாங்கண்டா அந்த 2 பொருட்களில் அந்த புள்ளிகளும், அதாவது அந்த 2 பொருட்களும் சம அழுத்தத்தை கொண்டிருக்கும். உதாரணத்துக்கு நம்ம புவித்தோட பேன் செய்கிறோம், புவியோட தொடுத்தோம்னா புவியிட அழுத்தம் 0ங்கிறதால நம்ம தொடுக்கிற புள்ளியிட அழுத்தம் 0 காணப்படும். அதாவது இப்போ இங்கே ஒரு பாயிண்ட் முக்கியமாக இருக்கணும், அழுத்தம்ங்கிறத விட விளைவுள்ள அழுத்தம் 0ங்கிற சொற்பிரயோகம் பெஸ்ட். சரியா, அதுதான் சில சரி. இப்போ நாம் நினைக்கிட்டோம், இப்போ தியரியின் மேலே எவ்வாறு இருக்கேன்டா, இப்போ நீங்கள் ஒரு மைய கோள ஓடுகளை கடத்தி ஒன்றால் நினைச்சிங்கண்டா இந்த முழு தொகுதியும் ஒரு கோள ஓடாக தொழிற்பட்டு இந்த ஏற்றம் எல்லாம் வெளிமேற்பரப்புக்கு போகும். அதாவது உள்ளோடுல இருக்கிற ஏற்றம் எல்லாம் வெளிமேற்பரப்புக்கு போகும் என்று சொல்றாங்க. அது ஏனென்றா ஏற்றங்கள் வந்துட்டு எப்போதும் அதிகூடிய இடைவெளி இருக்கிற வகையில தான் தன்னை மீள் ஒழுங்குபடுத்தும். இப்போ பக்கத்தில் இருக்கிறத விட கொஞ்சம் தள்ளி வந்துச்சேன்டா கொஞ்சம் கூடிய தூரத்தில் இருக்கலாம். அதாவது இங்கே வந்துட்டு இவ்வாறு இருக்கிற ஏற்றங்கள் இங்கே இவ்வாறு இருக்கத்தான் விரும்பும், இதை விட இவ்வாறு இருக்கத்தான் விரும்பும் ஏற்றம். ஸோ வெளியால் போகும்னு சொல்கிறாங்க. நாம் அதை நிறுவல் மூலம் நிறுவி காட்டுவோம். இப்போ இணைச்சமண்டா என்ன நடக்கும், இந்த புள்ளியில் இருக்கிற அழுத்தமும் இந்த புள்ளியில் இருக்கிற அழுத்தமும் சமனாக காணப்படும். இதை நான் VA என்று எடுக்கிறேன், இதை VB என்று எடுக்கிறேன். இப்போ இந்த தொகுதியில் ஒட்டுமொத்த ஏற்றம் என்ன, +3q -q சமன் 2q. அப்போ மொத்த ஏற்றம் நம்ம கடத்தி இணைக்கிறதால மாறுமா, இந்த பார்த்தீங்கன்னா மாறாது. ஸோ இப்போ திரும்பி ஒரு ஏற்ற பாய்ச்சல் ஒன்று நடந்ததுக்கு பிறகு நம்ம வார ஏற்றங்கள் எப்படி போடுவோம், QA QB அது சமன் 2q தான் இருக்கும். ஏற்றங்கள் மாறாது, ஏற்றம் மாறாது. நம்ம இப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு VAக்கு சமன்பாடு இருக்குமா, VA சமன் என்ன, QA க்கு 4πε0 2r सह QB into 4πε0 இது VA கூடிய சமன்பாடு. இப்போ VB கூடிய சமன்பாடுகள் இருக்கும். இப்போ VB வந்துட்டு QA 4πε0 2r. இவரது ஏன் 2r வருதுன்னா
கோல ஓடு ஒன்றோட மேற்பரப்பில் இருக்கிற அழுத்தம் தான் உள்ளுக்கும் இருக்கும் மலைட்டா. கோல ஓடுன்றோட அதாவது இவ்விடத்தில் இருக்கிற அழுத்தம் தான் ஏஆல இவ்விடத்துக்கு உருவாக்கப்படும். சரியா? அதனே அமைச்சிருக்கோம். அப்போ இந்த புள்ளியிலையும் ஏட அழுத்தம் வந்துட்டு இந்த இடத்த போட வேண்டியது நம்ம டூஆராக தான் காணப்படும். ஆனால் நம்ம பிக்கு எப்படி வருமெண்டா QB இன்ட்டு 4 எப்சைலனும் ஆர் அது வரும். இப்போ நம்ம விளைச்சமெண்டா ரெண்டு சமம் தானே சமப்படுத்துவோம். இப்போ VA சமன் VB என்று எடுத்தோம்னா QA இன்ட்டு 4 எப்சைலனும் 2R ப்ளஸ் QB இன்ட்டு 4 எப்சைலனும் 2R சமன் QA இன்ட்டு 4 எப்சைலனும் 2R சமன் QB இன்ட்டு 4 எப்சைலனும் ஆர் என்று வரும். இதுவும் வெட்டுப்பட்டு அதே போல இப்போ மிஞ்சிறது இந்த ரெண்டு காரியங்கள் தான். இதில் நான் வந்து 4 எப்சைல நோட்டை இல்லை தாக்கணும். இந்த 4 எப்சைல நோட்டை இல்லை தாக்கணும்டா இந்த ஆர் இல்லை தாக்கணும். QB இன்ட்டு ரெண்டு சமன் QB என்பது. அப்போ நாம் இங்கே எடுப்போம் QB சமன் 2 QB என்பது வெட்டினோம்டா 0 சமன் QB என்பது. இப்போ இதில் 2 மடங்கு தான். இப்போ QB சமன் 2 QB என்றாலே சாத்தியமான ஒரே ஒரு பெருமான 0 தானே. அதான் கேஸ். ஸோ இவரத்தை B என்ற கோல ஓடில் 0 ஏற்றம் காணப்படும். இப்போ மொத்தமாக 2 Q இருக்கு. Bயில் 0 என்றா ஏல என்ன ஏற்றம் காணப்படும். ஏல வந்துட்டு 2 Q காணப்படும். நான் முந்தி சொன்னேன்னு கடத்தியால் நுழைஞ்சமெண்டா ஒரு ஒட்டுமொத்த கோலமாக தொழிற்பட்டு கோலோடாக தொழிற்பட்டு உள்ளோடு எல்லாயிரமும் வெளியோட நோக்கி பாயும். இங்கே ஆரம்பத்தில் இந்த 3 Q வந்துட்டு வெளியோட நோக்கி பாஞ்சி நடுநிலையாகம் நடந்து +2 Q வெளியிலேயும் காணப்படும். ஸோ ஆன்சர் வந்துட்டு 5வது. 18வது கேள்வியை பாருங்க. புரோத்தன் ஒன்றும் அல்பா துணிக்கை ஒன்றும் B காந்த பாய அடர்த்தியுடைய காந்தப்புலத்திற்கு செங்குத்தாக ஒரே கதியில் வட்ட இயக்கத்தை ஆற்றுகின்றன. புரோத்தன் மற்றும் அல்பா துணிக்கை என்பவற்றின் வட்டப்பாதையின் ஆரைகள் முறையே RA, RB எனில் RA இங்கு RB ஆனது. இப்போ நமக்கு ஒரு காந்தப்புலத்தில் வட்ட இயக்கத்தை ஆற்றுகின்ற ஏற்றத்தின் ஆரைக்கு சமன்பாடு, அதாவது வட்டப்பாதையில் ஆரைக்கு சமன்பாடு வந்துட்டு R சமன் MB ஓவர் BQ. இதுதான் சமன்பாடு. இதில் என்னதான் தெரியும், காந்த பாய அடர்த்தி ஒரே காந்த புலத்துக்குலாம் 2 ஏற்றங்களும் வட்டப்பாதையை வட்ட இயக்கத்தை ஆற்றுகிறது. ஸோ அதே போல ஒரே கதி என்றது இருக்கு. அப்போ இந்த வியும் மாறாது. இப்போ மாறப்போகிறது என்னென்னா கியூவும் எம்மும் தான் மாறும். சரியா? இப்போ ஒரு புரோத்தனை கருதுவோம், அல்பா துணியை கருதுவோம். இதில் திணிவன் வந்துட்டு 1, இதில் வந்துட்டு 4. இதோட ஏற்றம் வந்துட்டு +1, இதோட ஏற்றம் வந்துட்டு +2. நான் உதாரணத்துக்கு ஃபர்ஸ்ட் புரோத்தனை கருதுறேன். RA சமன் இல்லை, நான் இப்போ நேர்வீத சமத்தொடர்பு எடுத்துக்கிறேன்னா இது ரெண்டையும் மாறிலி என்று எடுத்து நேர்வீத சமத்தொடர்பு எடுத்துக்கிறோம். இப்போ இதில் திணிவை M என்று எடுத்தோம்னா இதில் வந்துட்டு 4M காணப்படும். அதே நேரம் இதை Q என்று எடுத்தேன்டா இது வந்துட்டு 2Q காணப்படும். இப்போ நான் புரோத்தனுக்கு எடுத்தேன்டா M × Q என்று வரும். அதே போல் RB சமன் 4M × 2Q என்று வரும். அப்போ 2M × Q என்று வரும். நம்ம கேள்வி என்ன, RA × RB ஒன்று அதை பிரிஞ்சு விட்டா சரி. RA × RB சமன் M/Q தர Q/2M குறிக்கி நம்ம ஆன்சர் 5வது. 19வது கேள்வியை பாருங்க. பார்வை குறைபாடுள்ள ஒருவரின் தெளிவு பார்வையின் விளிவு தூரம் 5 மீட்டர் ஆகும். அவர் 25 சென்டிமீட்டர் தூரத்தில் உள்ள புத்தகங்களை வாசிக்க பயன்படுத்த வேண்டிய மூக்கு கண்ணாடியை தெரிக. உண்மையா ஒரு ஆளுக்கு பார்வை குறைபாடு இருக்கு. கண்ணிட தூரம் தான் 2.5 சென்டிமீட்டர் அந்த நூலத்து. இப்போ இந்த நபருக்கு ஒரு பொருள் வந்துட்டு 5 மீட்டர்ல இருந்துச்சுன்னா தான் அவருக்கு தெளிவாக வரும். அதாவது 5 மீட்டர்ல இருந்தால் தான் கதிர்கள் வந்துட்டு குவிக்கப்படும் ஒழுங்கா. ஸோ அவர் தெளிவு பார்வை விளிவு தூரம் வந்துட்டு 5 மீட்டர்.
ஆனா இப்ப அவருக்கு என்ன தேவைப்படுதான், ஒரு பொருள் ஒன்று 25 சென்டிமீட்டர்ல வச்சா அவருக்கு தெளிவாக வழங்கணும். அப்ப அவர் பொருளை வந்துட்டு 25 சென்டிமீட்டர்ல வச்சு அந்த பொருளோட பிம்பம் வந்துட்டு 5 மீட்டர்ல வீழ்த்த பட்டிச்சண்டா ஒழுங்கா புரியுமா இல்லையா கதிர்கள். ஸோ 25 சென்டிமீட்டர்ல வைக்கிற பொருளை, அந்த பொருளோட பிம்பத்தை 5 மீட்டர்ல உருவாக்க வேண்டிய ஒரு வில்லையை நாம தெரிவு செய்யணும். அப்ப அதை கணி இப்ப இதுல வந்துட்டு பொருள் தூரம் வந்துட்டு 25 சென்டிமீட்டர் நம்ம வில்லை சமன்பாடை யூஸ் பண்ணுவோம். பிம்ப தூரம் வந்துட்டு பிளஸ் 500 சென்டிமீட்டர், பொருள் தூரம் வந்துட்டு பிளஸ் 25 சென்டிமீட்டர். எஃப் வந்துட்டு நமக்கு தெரியாது காணும். 500 இதை வந்துட்டு நாம நம்ம 20 பறிக்கணும். 1 × 500 மைனஸ் 20 × 500 சமம் 1 × F. ஸோ F சமம் 500 × 19 இதை சுருக்கிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வரும் 3.8 அடி. நமக்கு தேவை எது? நமக்கு தேவை இது இல்லை. நமக்கு தேவை இந்த புவிய நிலம் இல்லை, நமக்கு தேவை வில்லையில வலு. இப்போ வலுக்கு சமன்பாடு என்ன? 1 × F. இப்போ நம்ம 1 × F பெருமானத்தை கண்டுட்டு இருந்தாங்க 19 × 500. இந்த 500 வந்து சென்டிமீட்டர்லாம் இல்லை. இப்போ நம்ம வலுவை காணணும்னா இங்கே மீட்டருக்கு மாற்றணும். இப்போ 19 × 5 வரும். ஸோ 19 × 5 வரும். அது சமன் 3.8 dl வரும். இங்க வந்துட்டு புவிய நீளம் வந்துட்டு எதுல வருது? மைனஸ்ல வருது. புவிய நீளம் மைனஸ்ல வந்துச்சுன்னா அது ஒரு புவிவு வில்லை. புவிவு வில்லையில வலுவுக்கு குறியணும் சக வருது. அப்ப பிளஸ் 3.8 dl வரும். ஆன்சர் 2. 20வது கேள்வி பாருங்க. ஒரு ரப்பர் பட்டிக்கான விசை நீட்சி விசை டேஷ் நீட்சி வரைவு உருவில் காணப்படுகிறது. ஏக்கூற்று ஈர்த்த பின்னர் ரப்பர் பட்டியானது அதன் தொடக்க நீளத்திற்கு வருவதில்லை. பார்த்தீங்கன்னா நம்ம இழுக்கிற சந்தர்ப்பத்து, அதாவது அந்த மேல் நோக்கி அம்புக்குறி இருக்கிற சந்தர்ப்பத்தை பாருங்க. அப்படியோ போகுது வரைவு மேலுக்கு. ஒரு அதை விட்டதன் பின் வரைவு எங்க மீளுதுன்னு பாருங்க. இப்போ நம்ம ஃபுல்லாக விட்டதுக்கு பிறகு வரைவு 0ல் போய் முடியல, ஒரு குறித்த பெருமானம் ஒன்றில் முடியும். அப்படின்னா என்ன? நம்ம ஃபுல்லாக விட்டதுக்கு பிறகு சிறிதளவு நீட்சி காணப்படும். அதோட சுருக்கம் என்னென்னா, நாம் மீள்தன்மை எல்லையை விஞ்சிட்டோம். அதாவது மீள்தன்மை எல்லையை தாண்டி நாம் அந்த ரப்பர் பட்டியை இழுத்திரியும். அதால் குறித்தளவு நீட்சி வரும், ஒரு விகாரம். அப்போ ஏக்கூற்று வந்துட்டு சரி தொடக்க நீளத்துக்கு வருவதில்லை, அதோட கூடிய நீளத்துக்கு வரும். பி கூற்று நீளத்தை அதிகரிப்பதற்கு செய்யும் மொத்த வேலையின் பருமனானது நீளத்தை குறைக்க செய்யும் மொத்த வேலையின் பருமனில் பார்க்க குறைவானது. இப்போ இந்த வரைவுல வேலையிட பருமனை நம்ம எவ்வாறு காணலாம் என்று பார்த்தீங்கன்னா, இந்த வரைவிட குறுக்கோட்டு பரப்பளவு, அதாவது எக்ஸ் அச்சோட ஆக்குற அந்த பரப்பை நம்ம கணிச்சோம்டா இந்த வேலையை கணிக்கலாம். சரியா? இப்போ எதுக்கு பரப்பு கூட? நம்ம இழுக்கிற சந்தர்ப்பமா அல்லது விடுற சந்தர்ப்பமா? இது வந்துட்டு இழுக்கிற சந்தர்ப்பம், இது விடுற சந்தர்ப்பம். இழுக்கிற சந்தர்ப்பத்தை பார்த்தோம்னா இவ்வளவு வேலை செய்யப்பட்டிருக்கு. ஆனால் விடுகிற சந்தர்ப்பத்தை பார்த்தீங்கன்னா இவ்வளவு தான் வேலை செய்யப்பட்டிருக்கு. அப்போ என்ன? நம்ம இழுக்கக்கிட்டால செய்கிற வேலை தான் கூட, நம்ம விடக்கிட்டால பொறுத்தளவு வேலை இல்லத்தாறு. அந்த இல்லத்தார வேலை தான் சக்தி இழப்பு. அந்த சக்தி இழப்பு வந்துட்டு வெப்பம் மற்றும் வேறு சில சக்தி வடிவங்களில் இழக்கப்படலாம். ஸோ பி கூற்று வந்துட்டு பிற ஏன் அந்த நீளத்தை அதிகரிப்பதற்கு செய்யும் வேலை தான் பேருக்கு. சரியா? சி கூற்றும் சரி, அந்த வெப்பம் அந்த ஏற்படுதான் அந்த சக்தி இழப்பு, அந்த பரப்பளவில் ஏற்படுற வித்தியாசம் அது வந்துட்டு வெப்பமாக வெளியிடப்பட்டிருக்கலாம். ஸோ ஏயும் சரி சியும் சரி 4வது ஆன்சர்.